மேலும் நாம் இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்னா மனித நிலையில் முழுமையடைகிறதுக்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். விண்வெளிக்கு போகிறது, அணுகுண்டு ஆராய்ச்சி, அணு உலை ஆராய்ச்சி, கப்பல், போக்குவரத்து வாகனங்கள், உயரமான கட்டிடங்கள், மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி, இப்படி எல்லா துறைகளையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மனித நிலையில் முழுமையடைவது தான் நோக்கம். மனித நிலையில் நாம் முழுமையடைய வேண்டும். அந்த மனமெனும் நோய் ஏற்பட்டதால் நாம் குரங்களாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம் மனித உயிர்களாக உருமாற்றம் அடைந்தோம். அந்த உருமாற்றத்தில் முழுமையடைவதற்காகத்தான் இவ்வளோ ஆராய்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியின் உச்சக்கட்டத்தில் தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு. இப்போ என்கிட்ட அது நிறைவடைந்து விட்டது. மனித நிலையில் நாம் முழுமையடைந்து விட்டோம். மனித உயிர்களின் முயற்சி வெற்றி பெற்று விட்டது. அப்போ இனிமேல் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் இப்படி ஒரு உலகத்தை நாம் உருவாக்கி வைத்து இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ மனித நிலையில் மனித உயிர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், மனித நிலையில் முழுமையடைந்து விட்டார்கள். அப்போ இனிமேல் அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணுறதோட நோக்கமே நம்ம விண்வெளிக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், கடல் கப்பலில் போகிறோம், அப்புறம் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி, பொறியியல் துறையில் ஆராய்ச்சி, இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு ஆராய்ச்சி, கல்வித்துறையில் ஒரு ஆராய்ச்சி, எல்லா துறைகளிலும் ஒரு ஆராய்ச்சி. எதுக்கு இந்த ஆராய்ச்சியின் நோக்கம் என்ன? ஒரே நோக்கம், மனித நிலையில் முழுமையடைய வேண்டும். மொழித்துறையில் அதாவது மொழித்துறையில் தமிழ் மொழி இந்த மாதிரி அந்த மாதிரி பேசுவதற்கு தேவையான மொழித்துறையில் ஒரு ஆராய்ச்சி, அப்புறம் குடும்ப வாழ்க்கை அது சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, காதல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, பெண் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, பெண்ணின் இயல்பு ஆணின் இயல்பு குறித்து ஒரு ஆராய்ச்சி, இப்படி எல்லா துறையிலையும் நாம் ஆராய்ச்சி பண்ணுறோமே. அதுக்கான நோக்கமே மனித நிலையில் முழுமையடைவு தான். மனித உயிர்களாக எப்படி வாழ்வது? பேசுவதற்கு மொழி தேவை, குடும்பமாக வாழ்வதற்கு விதிமுறைகள் தேவை. இப்படி எல்லா துறையும், இப்போ விளையாட்டுன்னா என்ன, கலைகள்னா என்ன, எல்லா துறையிலையும் நம்ம ஆராய்ச்சி ஏன் பண்ணுறோன்னா மனித உயிர்களாக முழுமையடைந்து மனித உயிர்களாக வாழ்வதற்கு தேவையான விதிமுறைகளை கண்டுபிடிப்பது. அதுதான் நமது நோக்கம். இப்போ அதில் நம்ம நிறைவடைந்தாச்சு, அதில் நம்ம வெற்றி பெற்றாச்சு. அதன் பிறகு யாராவது ஆராய்ச்சி பண்ணுவாங்களா? ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சாச்சு இல்லை, அதுக்கப்புறமும் ஏன் அங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க? இனிமேல் நம்ம மனித உயிர்களாக எப்படி வாழ்வது அதை தெரிந்து கொள்வதற்கு தான் இவ்வளோ ஆராய்ச்சி. இப்போ மனித உயிர்களாக நாம் முழுமையடைந்து விட்டோம், தேவையானதை நம்ம பெற்றுவிட்டோம். மனித உயிர்களாக எப்படி வாழ்வது என்பதில் நமக்கு இப்போ சந்தேகம் இல்லை. அப்படிங்கிற நிலையை நாம் அடைஞ்சிட்டோம், இல்லை நான் அடைஞ்சிட்டேன். முதல்ல நான் அடைந்து விட்டேன். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த நிலையை இயல்பாகவே அவர்கள் வருவார்கள், அந்த நிலையை உணர்ந்தவர்களாக பிறப்பார்கள். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் 2023 24 வாக்கில் இனிமேல் பிறக்கிற குழந்தை அது உறுதியாக சொல்ல முடியாது. அது 2023 இருக்கலாம், 24 இருக்கலாம், 25 இருக்கலாம். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த தன்மை அவர்களுக்கு மனித உயிர்களாக எப்படி எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ்வது, மனித உயிர்களாக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, அமைதியாக வாழ்வது, வன்முறை இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிற அந்த தெளிவு உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பிறகு நம்ம இந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஆராய்ச்சி என்பது இனிமேல் நின்று போய்விடும். இனிமேல் அது தேவையில்லை. அந்த ஆராய்ச்சியின் மூலமாகத்தான் நம்ம இப்படி ஒரு உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த ஆராய்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு தான் இப்படி ஒரு உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம், இயந்திர அறிவியல் உலகம். இப்போ அந்த ஆராய்ச்சி இனிமேல் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நாம் எதுக்கு இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம்? மனித நிலையில் முழுமையடைவது, மனித உயிர்களாக எப்படி வாழ்வது. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மனித நிலையில் நாம் முழுமையடைந்து விட்டோம். இனிமேல் அந்த ஆராய்ச்சி தேவையில்லை. அப்படிங்கும்போது இந்த ஆராய்ச்சி அப்படியே நிறுத்தப்படும். இனி வரும் தலைமுறையினர், இனி பிறக்கப் போகும் தலைமுறையினர், இனி பிறக்கப் போகும் பிள்ளைகள், குழந்தைகள், அவங்க பிற்காலங்களில் இந்த ஆராய்ச்சியை தொடர மாட்டார்கள். பள்ளிகளில் போய் கல்லூரிகளில் போய் புத்தக கல்வியை கற்க மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகள், அதாவது பள்ளிக்கு போகாமலேயே எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதன் மூலம் இந்த ஆராய்ச்சி அப்படியே நின்று போய்விடும். இந்த ஆராய்ச்சியை அடுத்தடுத்து தொடர முடியாமல் போய்விடும். அப்படியே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு மக்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, வேறு வழியே இல்லாமல் மனித உயிர்கள் இனிமேல் இந்த ஆராய்ச்சியை எக்காரணம் கொண்டு செய்ய மாட்டாங்க. அதனால் கடினமாக உழைக்க மாட்டாங்க. கடினமாக உழைக்க முடியாத நிலையிலையும் அவங்க மனசு செயல்படுற விதமும் கடினமாக உழைக்க முடியாத ஒரு நிலைக்கு போய்விடும். அதாவது இடைவெளி விட்டு ஓய்வெடுத்து கொண்டே உழைக்கும். அப்பப்போ தான் எண்ணங்கள் வறுமை தவிர தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்காது. இனிமேல் அப்பப்போ தான் வரும். ஒரு நிமிட இடைவெளிக்கு அப்புறம் தான் ஒரு எண்ணங்கள் வரும், அப்புறமா ஒரு யோசனை, அப்புறமா ஒரு நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு கற்பனை. இப்படி இடைவெளியில் தான் அந்த மனசு இயங்கும். அதனால் தொடர்ச்சியாக மனசு உழைக்காது. அப்போது உடம்பாலையும் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. மென்மையானவர்களாக, எளிமையானவர்களாக இதன் மூலமாக தான் அவர்கள் மாறிவிடுவார்கள்.
அதனால் அவர்கள் எளிமையானவர்களாக மாறிவிடுவார்கள். ஆதலால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் அனைவருமே எளிமையானவர்களாக தான் இருப்பார்கள், மென்மையானவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவையில்லை, உடல் வலிமை தேவையில்லை. அவர்கள் குடிசைகளில் தான் வசிக்கப் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவையில்லை. ஆதலால் அளவுக்கு அதிகமான ஆற்றலையும் வலிமையும் தருகிற அந்த கோதுமை, மைதா, அப்புறம் அரிசி, திணை, கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகள் அவர்களுக்கு தேவையில்லை. மாமிச உணவுகள் தேவையில்லை, மீன் உணவுகள் அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எளிமையாக வாழப்போகிறார்கள். அவர்களுக்கு எளிமையான ஆற்றலை தருகிற உணவுகளே போதுமானது. அதனால் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள் இது போன்ற உணவுகளையே அவர்கள் சாப்பிடுவார்கள். ஏன்னா அதன் மூலம் கிடைக்கிற அந்த ஆற்றலே அவர்களுக்கு போதுமானது. ஏன்னா அவங்க முரட்டுத்தனமாக உழைக்க போகிறதில்ல. அதனால் முரட்டுத்தனமான உழைப்பை தூண்டுகிற உணவுகள் அவர்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் இந்த மாதிரி மாமிச உணவுகள், தானிய உணவுகளை சாப்பிட மறுத்து விடுவார்கள். இன்னொன்று இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டாக்கா, அரிசி, கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் அவர்கள் முரட்டுத்தனமானவர்களாக மாறுவார்கள். அதனால் மூட நம்பிக்கை ஏற்படும். முரட்டுத்தனமாக மாறும்போது அவர்களுக்கு உடல் வலிமை தான் பெரிது என்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி பார்க்கும்போது பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு தாழ்வாகத்தான் தோன்றும். ஏன்னா பெண்கள் ஆண்களை விட உடலில் வலிமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். பெண்களின் உணர்வு தான் என்றைக்குமே வலிமையானதாக தெரிய வேண்டும். பெண்களின் உணர்வுகளுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆண்களின் உடல் வலிமை என்பது பெண்களின் உணர்வு வலிமைக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் முரட்டுத்தனமாக உடம்பு மாறும்போது இந்த மாதிரி தானிய உணவுகளை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால, மாமிச உணவுகளை சாப்பிட்றதுனால, மீன் உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பு வலிமையாக மாறும். உடல் வலிமை தான் பெரிது என்கிற உணர்வு ஏற்படும். பெண்களை பார்க்கும்போது அவர்களுக்கு தாழ்வாகத்தான் தோன்றும். ஏன்னா ஆண்களை விட உடலில் வலிமை குறைந்தவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களுடைய உணர்வு வலிமை ஆண்களின் உடல் வலிமைக்கு முன்பு குறைவானது தான் என்கிற ஒரு மனப்பான்மை ஏற்படும். அதுதான் மூட நம்பிக்கை. அப்போ அப்படி ஒரு மனநிலையில் பெண்கள் மீண்டும் அடிமைப்படுத்துகிற எண்ணம் தான் ஆண்களுக்கு ஏற்படும். அதனால் அடிமைத்தனம் என்கிற ஆபத்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் இப்போ இயந்திர அறிவியல் உலகில் தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்தால் பெண்கள் சுதந்திரம் அடைந்து விடுவார்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் மாமிச உணவுகளை சாப்பிட்டாலோ அல்லது மீன் உணவுகளை சாப்பிட்டாலோ அல்லது அரிசி, கோதுமை, தானிய உணவுகளை சாப்பிட்டாலும் மனுஷங்களுக்கு அந்த ஆண் சர்வாதிகார உணர்வு வரும். பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு வரும். அதனால் மனுஷங்க வேறு வழியே இல்லை. பெண்கள் விடுதலை அடைய வேண்டுமென்றால், பெண்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமென்றால், பெண்களின் உணர்வு தான் வலிமையானது. பெண்களின் உணர்வு வலிமைக்கு முன்பு ஆண்களின் உடல் வலிமை என்பது சிறியதுதான், தாழ்வானது தான், பணிவாக நடந்து கொள்ள வேண்டியது தான் என்கிற புரிதல் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கேற்ற உணவுகளைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதற்கேற்ற உணவுகளைத்தான், மனிதத்தன்மையை பாதுகாக்கின்ற உணவுகளைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. அரிசி, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை எக்காரணம் கொண்டும் அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடாதீங்க. மாமிசத்தை சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பெண்கள் உங்களுக்கு உயர்வானவர்களாகவோ பெரியவர்களாகவோ தெரிய மாட்டாங்க. ஆண்களின் கண்களுக்கு பெண்களுக்கும் ஆண்கள் தான் பெரியவர்கள் என்பது போல தான் பெண்களுக்கும் தோன்றும். பெண்கள் தங்களை தாழ்வாக நினைப்பார்கள், ஆண்களைத்தான் உயர்வாக நினைப்பார்கள். எந்த உணவுகளை சாப்பிட்டாக்கா, அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, சோளம், மைதா இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் மாமிச உணவுகளை சாப்பிடுவதன் மூலமும் என்ன கருத்து மனசில் ஏற்படும்னா, உடல் வலிமை தான் பெரிது, பெண்களின் உணர்வு வலிமை உடல் வலிமைக்கு முன்பு சிறியது தான், தாழ்வானது தான், பணிவாக நடந்து கொள்ள வேண்டியது தான் என்கிற உணர்வு தான் ஏற்படும். ஆண்கள் தான் உயர்வானவர்கள், பெண்களில் தாழ்வானவர்கள் என்கிற எண்ணம் தான் ஏற்படும். இதுதான் மூட நம்பிக்கை. இதுதான் மூட நம்பிக்கையை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் அரிசி, கோதுமை, தானிய உணவுகள்லாம், மாமிச உணவுகள். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே அங்கே பெண்கள் விடுதலை அடைஞ்சிருவாங்க, அங்கே மக்கள் எளிமையாக தான் வாழ்வாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்கேயும் ஆண் சர்வாதிகார ஆபத்து இருக்குது, பெண் அடிமைத்தன ஆபத்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அவர்கள் என்ன உணவு உண்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய மனநிலை தீர்மானிக்கும். அவர்கள் இயற்கையோடு இணைந்த இன்னும் 20 வருஷம் கழித்து 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும், அது அழிய தொடங்கிவிடும் அல்லது அழிய தொடங்கிவிடும்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கேயும் மக்கள் இந்த மாமிச உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கோழிக்கறி அல்லது ஆட்டுக்கறி இது போன்ற உணவு. அப்புறம் மீன் உணவுகளை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மீன் உணவுகளை சாப்பிட்றாங்க, மாமிசத்தை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து அங்கேயும் உப்பு போட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அப்போது அங்கே என்ன உணர்வு வரும்னா, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன உணர்வு அவர்களுக்கு ஏற்படும் என்றால், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், வலிமையான உடலமைப்பை கொண்ட ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண்கள் வந்து ஆண்களை விட வலிமை குறைந்த உடலமைப்பு கொண்ட பெண்கள் வந்து தாழ்வானவர்கள், ஆண்களிடம் பெண்கள் பணிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். பெண்கள் ஆண்களை விட தாழ்வான அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்போது வந்து உடல் வலிமை தான் பெரிது என்கிற எண்ணம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரும். அங்கே அவர்கள் எளிமையாக வாழ்ந்தால் கூட உடல் வலிமை, யாருக்கெல்லாம் உடல் வலிமையாக இருக்கோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அந்த வகையில் வந்து பெண்களை விட ஆண்கள் அனைவருக்குமே உடல் வலிமை அதிகமாகத்தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்போ ஆண்களுக்கு பெண்கள் அடங்கி நடக்கணும், கட்டுப்பட்டு நடக்கணும், ஆண்களின் காலை தொட்டு வணங்க வேண்டும், ஆண்களை கடவுளாக நினைக்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அதனால் இது என்றைக்குமே சரி ஆபத்தானது. எது தெரியுமா? அரிசி, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்றது, கோதுமை, கேழ்வரகு, திணை, சோளம் இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்றதும், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது. தானிய உணவில் உப்பு போடாமல் சாப்பிட்டா கூட அது ஆபத்து தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை நான் இன்னும் உறுதியாக சொல்ல, உப்பு போட்டு ஒருவேளை உப்பு கலக்காமல் சாப்பிடலாமா தானிய உணவுகளை அப்படின்னு இன்னும் உறுதியாக நான் அடுத்த வருடம் சொல்கிறேன். அது மாதிரி மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது. மீன் உணவுகளை சாப்பிட உணவு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று காரணத்தை கூறி தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம தானியங்களை உணவாக எடுத்துக்கொள்வதற்கு இன்னொரு காரணம், கடந்த காலங்களில் உணவு பஞ்சம் குறித்த ஒரு அச்சம், அதுதான் வந்து காரணம். உணவு பஞ்சம் ஏற்பட்டுவிடும், வயிற்றை நிரப்புவதற்கு இந்த உணவுகள், சேமித்து வைப்பதற்கு இந்த உணவுகள் தாராளமாக வசதியாக இருக்கிறது. தானியங்கள், பழங்கள்லாம் அது பழுக்கும்போது தான் கிடைக்கும், சீசனில் தான் கிடைக்கும். காய்கறிகளும் அப்படி தான், எப்போதுமே டெய்லி கிடைக்கும். காய்கறிகளையோ பழங்களையும் நீங்கள் சேமித்து வைக்க முடியாது. ஆனால் வந்து அரிசி, கோதுமை, தினை இது போன்ற உணவுகளை வந்து வருஷ கணக்கில் சேமித்து வைக்கலாம். சோளம் அதனால் வந்து உணவு பற்றாக்குறை இல்லாமல் வாழ முடிகிறது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த காரணமும் இந்த தானியங்களை நம்ம உணவாக சமைத்து சாப்பிடுவதற்கு காரணம். அதனால் அதை சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படும். பெண்களை தாழ்வாக நினைக்கக்கூடும், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற அந்த மனப்பான்மை ஏற்படும். பெண்களுக்கே ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற மனப்பான்மை பெண்களுக்கே ஏற்படும். அதுமாதிரி ஆண்களுக்கு என்ன ஏற்படும், பெண்கள் தங்களை விட தாழ்வானவர்கள், தங்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு தான் ஏற்படும். அதனால் வந்து எக்காலத்திலும் சரி, இனிமேல் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வேண்டுமானால் இன்னும் 20 வருஷம் கழித்து அதன் பிறகு எக்காலத்திலும் பெண்கள் தான் இதற்கு பாதுகாப்பு. பெண்கள் தான் வந்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி அரிசி, கோதுமை போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்கள் தான் அப்புறம் ஆண்களை விட சிறியவர்களாகவும் தாழ்வானவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். ஆண்கள் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்புறம் நீங்கள் மதிப்பு மரியாதையோடு வாழ முடியாது. ஆண்களுக்கு அடங்கி தான் நடக்கணும், கட்டுப்பட்டு தான் நடக்கணும். உங்களுக்கு சுதந்திரம் என்பது இருக்காது, நீங்கள் சுதந்திரமாக வாழவே முடியாது. அதனால் வந்து பெண்களிடம்தான் எல்லாமே இருக்குது. பெண்கள் தான் வந்து உணவில் கட்டுப்பாடு என்பது தேவை. எது வந்து அவர்களுடைய பெண் விடுதலைக்கு எதிரானதோ, பெண்கள் விடுதலை இல்லைன்னா ஆண்களும் சுதந்திரமாக இருக்க முடியாது. பெண்களுடைய மகிழ்ச்சி தான் ஆண்களுடைய மகிழ்ச்சி. அதனால் வந்து பெண்கள் தான் வந்து இந்த உணவில் வந்து உணவு பாதுகாப்பை பெண்கள் தான் பாதுகாத்துக்கணும். அதை ஆண்களுக்கு கற்பிக்க வேண்டும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தானியங்களை தவிர்த்து விட வேண்டும், முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். தானிய உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். மாமிச உணவுகளை தொடவே கூடாது, மீன் உணவுகளை தொடவே கூடாது. இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான உணவுகள், பெண் விடுதலைக்கு எதிரான உணவுகள், பெண் சுதந்திரத்துக்கு எதிரான உணவுகள். இதெல்லாம் வந்து உடல் வலிமையை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் உண்ணப்படக்கூடாது. உடல் வலிமை அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சி, அப்போ உடல் வலிமை அதிகரிக்கும் போது அப்படின்னா என்ன கருத்து இருக்குன்னா, உடல் வலிமை தான் மேலானது. அப்படிங்கும்போது இயல்பாகவே ஆண்கள் தான் மேலானவர்கள். உடல் வலிமையில் பெண்கள் ஆண்களை விட சிறியவர்களாக இருக்கிறார்கள், தாழ்வான இடத்துல இருக்காங்க, கீழான இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது இயல்பாகவே பெண்கள் வந்து ஆண்களை விட தாழ்வானவர்கள், ஆண்களிடம் அடங்கி நடக்க வேண்டியவர்கள், ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் பெண்களின் உடல் வலிமையை விட ஆண்களின் உடல் வலிமை பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் வந்து உணர்வு வலிமை இருக்குல்ல, பெண்களுடைய உணர்வுகள் தான் வலிமையானதாக தெரிய வேண்டும். பெண்களுடைய உணர்வுகளுக்கு ஆணின் உடல் வலிமை கட்டுப்பட வேண்டும். பெண்கள் தங்களுடைய உணர்வு வலிமையால் ஆணின் உடல் வலிமையை வழிநடத்த வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்னா உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. நீங்கள் ஒரு ஆண் சர்வாதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால், நான் அந்த மாமிச உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க, அரிசி, கோதுமை இது போன்ற உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ வந்து உங்கள் ஆண் சர்வாதிகார உணர்வு என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். உங்கள் பெண் விடுதலைக்கு எதிராக நீங்கள் நிற்க மாட்டீங்க. பெண்கள் உயர்ந்தவர்களாக உங்கள் கண்களுக்கு தெரிய தோன்றிவிடும். இன்னும் ஒரு 20 வருடங்கள் கழித்து வரப்போகின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, 2040 வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்களுக்கு
அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகள் அவர்களுக்கு தேவையில்லை. உப்பும் தேவையில்லை. ஏன்னா இது எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, மக்கள் ஏன் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னா, இந்த அரிசி கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் சோளம் இதெல்லாம் எதுக்காக இந்த மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு பயங்கரமான வலிமை தேவை, உடம்புல ஒரு முரட்டுத்தனமான வலிமை தேவை, ரொம்ப துணிவு தேவை, உயிரை பணயம் வைக்கிற ஒரு துணிவு தேவை. உயிரை வந்து துச்சமாக நினச்சி உயிரை பணயம் வைத்து வேலை பார்க்குற அந்த துணிவு என்பது தேவை. அது ஒரு மூட நம்பிக்கை தான். உயிரை பணமாக வச்சு வாழணுங்கிறது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். ஆனால் அது இப்போ தேவைப்படுது. அதுக்கு அப்படி ஒரு வலிமை தேவைப்படுகிறது, அப்படி ஒரு துணிவு தேவைப்படுகிறது, ஒரு முரட்டுத்தனமான துணிவு, ஒரு வலிமை. கடினமாக உழைக்கணும், முரட்டுத்தனமாக உழைக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கவும் முடியும், இங்கே வாழவும் முடியும். இங்கே நீங்கள் முரட்டுத்தனமான ஒரு இயல்பு உங்கள்கிட்ட இருந்தால் தான், நீங்கள் மென்மையானவராக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான குணமுடையவராக இருக்க வேண்டும். மனிதத்தன்மையோடு இருந்தால் உங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு இருக்குது. மனிதத்தன்மை என்பது மென்மையானது தான் மனிதத்தன்மை. எளிமை அதுதான் மனிதத்தன்மை. மனிதத்தன்மை என்பது மாமிசத்தை உணவாக உண்ணாது, மீன்களை உணவாக உண்ணாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மென்மையானது தான் மனிதத்தன்மை. அப்படின்னா மனிதத்தன்மையோடு நீங்கள் இங்கே வாழ முடியாது. நீங்கள் இங்கே வாழணுன்னா ஒரு பேய்த்தன்மை தேவை. பிசாசு தன்மை, ஒரு ராட்சசத்தன்மை தேவை. மிருகத்தன்மை கூட கிடையாது, மிருகத்தன்மையும் கடந்த ஒரு தன்மை, அதுதான் பேய்த்தன்மை. ஒரு பேய்த்தன்மை, ராட்சசத்தன்மை, பிசாசுத்தன்மை, அது வந்து தேவை. அது வேணும்னா அதற்குரிய உணவுகள் தான் வந்து இந்த மாமிச உணவுகள், அப்புறம் தானிய உணவுகள், அரிசி கோதுமை கேழ்வரகு, இந்த உணவுகள்லாம் மனிதத்தன்மை இல்லாமல் செய்து பேய்த்தன்மையை உருவாக்கிவிடும். உடம்புல ஒரு ராட்சச தன்மையை உருவாக்கிவிடும். அந்த தன்மை இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை உருவாக்க முடியும். வெறும் பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் தானிய உணவுகளே சாப்பிடல, அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளே நீங்கள் சாப்பிடல, மைதா இது போன்ற உணவுகளே நீங்கள் சாப்பிடாம வெறுமனே காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கவே முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, நான் சொல்கிற இந்த இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா, இந்த காய்கறி பழங்கள் இருக்குல்ல, கீரை கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் பால் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மென்மையானவராக தான் இருப்பீங்க, எளிமையானவராக இருப்பீர்கள், மனிதத்தன்மையோடு இருப்பீர்கள். அப்போ அந்த தன்மை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு உதவாது. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு ஒரு ராட்சச தன்மை தேவை. அதை கொடுக்குற உணவு தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா இது போன்ற தானிய உணவுகள். அந்த தன்மையை கொடுக்குது, ராட்சசத்தன்மையை மனித உயிர்களிடம் ஏற்படுத்துகிறது இந்த அரிசி இது போன்ற உணவு. அப்போது இன்னும் 20 வருஷம் கழித்து வரப்போகின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும். காரணம் என்னன்னாக்கா, இனிமேல் மனுஷங்களால் ஒரு ராட்சச தன்மையோடு வாழ முடியாது. இப்போல்லாம் நம்ம மனுஷங்க கிடையாது, நம்மலாம் இப்போ பேய்களாக மாறிவிட்டோம். நம்மலாம் வந்து ராட்சசர்களாக மாறிவிட்டோம். ராட்சச உலகம் இப்படி தான் இருக்கும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது பேய்களின் உலகம், ராட்சச உலகம், சாத்தான்களின் உலகம், அப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பிசாசுகளின் உலகம், பிசாசுகளோட வலிமை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. அதனால் இந்த ஒரு ராட்சச வலிமையோடு உருவாக்கப்பட்ட இந்த உலகம் இது வந்து பேய்களின் உலகம். இதெல்லாம் பேய்களோட உணவு ராட்சச உணவு இதெல்லாம் வந்து எது அரிசி கோதுமை தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் ராட்சச உணவுகள், பேய்களின் உணவுகள். இது தேவைப்படுகிறது. ஏன்னா அப்படி இதை சாப்பிட்டா அப்படி ஒரு வலிமை உங்கள் உடம்புல கிடைக்கும். அதே நேரத்தில் அப்படி ஒரு வலிமை கிடைக்கும். ரொம்ப வலிமை அதிகமானோன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், அடிக்கணும், கொல்லணும், கொலை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்படும். அப்போ பதிலுக்கு வந்து அவங்களும் பண்ணுவாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கிறோம். ஓஹோ, நம்ம அடித்தா அவங்களும் அடிப்பாங்க, நம்ம அவங்கள கொலை பண்ணால் நம்மளுக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சி தான் இப்போ பயந்து போயிருக்காங்க. கொலை செய்யக்கூடாது, அதாவது ஏன் மக்கள் கொலை பண்ண அந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா கொலைவெறி ஏற்படும். கொலை செய்யணும், அடக்கணும், அவமானப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படும். ஆனால் அப்படி அடிமைப்படுத்தினா அதற்கு எதிரான ஒரு இதுவும் இங்கே இருக்குது, சட்டம் இருக்குது, பாதுகாப்பு, நம்மளை வந்து தண்டிக்கப்படுவோம். இந்த புரிதல்னால்தான் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. ஓஹோ, நம்ம திருப்பி அடிப்பாங்க, நாம் அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க. இப்போ வந்து நாமெல்லாம் பேய்களாகிட்டோம். அப்படின்னா வந்து பேய்களுக்குள்ள வலிமையான பேய் வலிமை குறைந்த பேய் அப்படி ஆகிட்டோம். இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு வலிமை குறைந்த பேயாக இருக்கலாம், என்னை விட வலிமையான பேயெலாம் இருக்கும். அப்போ நான் வந்து இன்னொரு பேயை அடித்தா அந்த பேய் என்ன அடிக்கும், அதனால் நான் வந்து அடக்கி வாசிக்கிறேன். அப்போ என்னுடைய உணவு எது, அரிசி கோதுமை மீன் மாமிசம் இது போன்ற உணவுகளை நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ அவரும் அதான் சாப்பிட்றார் அந்த பேய். இப்போ நம்மலாம் பேய்களாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது பேய்களுக்குள்ள ஒரு சமாதானம், பேய்களுக்குள்ள ஒரு புரிதல்,
அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பேய்களுக்குள்ள ஒரு இணக்கமான வாழ்க்கை. பேய்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, பேய்களுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுது. அதனால் பேய்கள்னாலே அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் பேய்களும் பயப்படுவாங்க. பேய்களின் பயங்கள், நம்மளுடைய பயம் எல்லாமே என்னென்னாக்கா மற்றவங்களை அடித்தா அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படின்னா, அது பேய்களாகிய நாம் வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு மற்றவங்க அடித்தா நம்ம அவங்களும் திருப்பி அடிப்பாங்க, அந்த பேய் அடித்தா அந்த பேய் நம்மளை அடிக்கும், நாமளும் ஒரு பேய் தான். இப்படி இது வந்து இந்த அப்போ இயற்கையோட இணங்க. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு ராட்சச தன்மை தேவை. அதற்காக நாம் வந்து அரிசி, கோதுமை, இறைச்சி, மாமிசம், மீன் இதெல்லாம் உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம். அப்போது இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். காரணம் என்னன்னாக்கா, முதல்ல வந்து இந்த ராட்சச தன்மை எதனால் தான் மனதின் செயல்பாடு தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள் வந்து கொண்டே இருப்பது, ஓய்வு இல்லாமல் வந்து கொண்டே இருப்பது. அந்த மாதிரி ஓய்வு இல்லாமல் மனசு உழைச்சிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தால் அவரோட வலிமை எப்படி பெருசாகும்? இப்போ ஒருத்தர் வந்து ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டே இருக்கார், ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறாரு அப்படின்னா, கடினமாக உழைக்கிற ஒருவரின் வலிமை வந்து ஒருவருடைய திறமை அதிகமாகிவிடும். அதுபோல் தான் மனது வந்து எல்லாருக்குமே, ஒரு உடம்பு கூட ஒருத்தர் 8 மணி நேரம் உழைக்கிறார், ஒருத்தர் 10 மணி நேரம் உழைக்கிறார், ஒருத்தர் 12 மணி நேரம் உழைக்கிறார். உடல் உழைப்பில் வந்து வேறுபாடு இருக்குது. ஆனால் மனம் என்பது அனைவருக்குமே தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரம் தூங்கினா கூட அந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. சுயநினைவு வரும்போது அந்த மனதில் வந்து ஓட்டத்தை உணர முடிகிறது. அதாவது ஓய்வே இல்லாமல், இடைவெளியே இல்லாமல் எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அது நிறுத்துறதுக்காக தான் தியானம்லாம் பண்ணுறாங்க. அப்போ மனசு தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ மனசுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தால் ஒருவருடைய திறமையும் சரி, வலிமையும் எப்படி கூடும்? அதே மாதிரி மனசு என்பது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதற்கு இணையாக நமது உடலும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கும்போது அது வலிமை அதிகமாகிவிடும். அதனால கடினமாக உழைக்கிறாங்கள்ல, அவங்களோட வலிமை. இப்போ மனசு உழைக்குது, ஆனால் உடம்பு வந்து இல்லை 8 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் ஓய்வு கொடுப்பாங்க, இன்னொரு சிலர் 10, 12 மணி நேரம், 14 மணி நேரம் உழைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ மனதின் உழைப்பு எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருக்குது. அது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உடம்பு தான் வந்து அப்போ நாமளே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 8 மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும், மனசு உழைச்சிக்கிட்டே இருக்கட்டும், உடம்புக்கு ஓய்வு கொடுப்போம் அப்படின்னு வச்சு ஓய்வு கொடுக்குறோம். அந்த நேரத்தில் மனதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்படி மனது தொடர்ந்து உழைப்பதால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து உடம்புக்கு என்ன ஆற்றலை கொடுக்குறோம்? மனது வந்து தொடர்ந்து உழைக்குது. இது வந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லாமல் எல்லாருடைய மனதும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து எண்ணங்கள், எல்லாருடைய மனசுலையும் கனவுகள், எண்ணங்கள், யோசனைகள், கற்பனைகள், சிந்தனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது உடம்புக்கு நம்ம அதற்கான உணவுகளை கொடுக்கும்போது உடலில் வலிமை அதிகரிக்குது. அதாவது அரிசி, கோதுமை, இது போன்ற தானிய உணவுகளை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனாலையும், மாமிச உணவுகள், மீன் உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் உடம்புக்கும் பயங்கர வலிமை கிடைத்து விடுகிறது. மனசும் தொடர்ந்து உழைக்குது. மனசு வலிமையோடு இருக்கும்போது உடம்புக்கும் நாம் வலிமையை தருகிற உணவுகளை நாம் கொடுக்கும்போது இப்போ வந்து ரொம்ப வலிமை அதிகரித்து விடுகிறது. ஆனால் வந்து இனிமே பிறக்கிற குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களோட மனசு தொடர்ந்து உழைக்காது. ஒரு 2023, 24க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளோட மனசு வந்து தொடர்ந்து உழைக்காது. தொடர்ந்து அவர்களுடைய மனதில் கனவுகள், நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள் வந்து கொண்டே இருக்காது. சிந்தனைகள்லாம் வந்து கொண்டே இருக்காது. நிறைய இடைவெளி. அதாவது ஒரு யோசனை வரும், அப்புறம் நிறைய இடைவெளி, வெற்றிடம் ஏற்படும் மனசில். அப்புறம் இன்னொரு எண்ணம் வரும், அப்புறம் நிறைய வெற்றிடம். அப்புறம் இன்னொரு சிந்தனை வரும், ஓரிரு சிந்தனைகள் வரலாம், அப்புறம் நிறைய வெற்றிடம். மனசு அப்படியே வெற்றிடமாகவே உணரப்படும். இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த நிலை இதான் மனித நிலையில் முழுமையடைகிற நிலை. இதான் மனித நிலையில் முழுமையடைந்த இந்த நிலை. இது வந்து இனிமே பிறக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எனக்கு அது ஏற்பட்டிருக்கு. அது நான் வந்து மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நிலை தான் இனிமே வரப்போகுது. அப்போது இப்படிப்பட்ட நிலையில் மனித உயிர்களுடைய மனமானது உலகில் இனிமே பிறக்கிற குழந்தைகள் அனைவருடைய மனமும் இப்படித்தான் செயல்படும். அதாவது நிறைய வெற்றிடம் இருக்கும். தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அப்போ தொடர்ந்து மனது என்பது தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்காது எனும் பொழுது மனித உயிர்கள் அனைவருமே, இனிமே பிறக்கக்கூடிய அனைவருமே எளிமையானவர்களாக, மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அவருடைய மனம் கடினமாக உழைக்கவில்லை, தொடர்ச்சியாக உழைக்கவில்லை. அவர்களுடைய மனம் ஓய்வெடுத்து கொண்டு உழைக்கிறது. ஒரு எண்ணம் வருகிறது, திரும்ப ஓய்வு, வெற்றிடம். அதன் பிறகு ஒரு யோசனை, அதன் பிறகு வெற்றிடம், அதன் பிறகு ஒரு கனவு அல்லது ஏதோ ஒரு சிந்தனை, அதன் பிறகு ஒரு நிமிடம் வெற்றிடம். இப்படித்தான் அவருடைய மனதை கடினமாக உழைக்காமல்
எளிதாக உழைக்கிறது, ஓய்வெடுத்துக்கொண்டே உழைக்கிறது. இப்போ ஒருத்தர் உழைக்கிறார் அப்படின்னா ஓய்வெடுத்துக்கிட்டே உழைக்கிறார், தொடர்ச்சியாக உழைக்காமல் ஓய்வெடுத்துக்கொண்டே உழைக்கிறார் அப்படின்னா அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும்? ஒருத்தர் தொடர்ச்சியாக உழைக்கிறார், அவருடைய உழைப்பு எப்படி இருக்கும்? இந்த வேறுபாடு தான் இந்த இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் இப்போ பெரியவங்கள்லாம் இருக்காங்களா, இப்போ பெரியவங்க அல்லது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் எல்லாருடைய மனசுலையும் எண்ணங்கள் கனவுகள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கிறது. மனசுங்கிறது தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் 2023 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் அவர்களுடைய மனசு பிற்காலத்தில் எப்படி உழைக்கும் என்றால் ஓய்வெடுத்து கொண்டே உழைக்கும். ஒரு எண்ணம் வருதா, ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நிமிடம் கழித்து ஒரு யோசனை, அப்புறம் ஒரு வெற்றிடம், ஒரு நிமிடம் கழித்து ஒரு சிந்தனை, இப்படி ஓய்வெடுத்து கொண்டே உழைக்கும். அப்போது தொடர்ச்சியாக உழைப்பவரின் ஒரு வலிமையோ திறமையோ எப்படி இருக்கும், அதுபோன்று ஓய்வெடுத்து கொண்டே ஒரு வேலை செஞ்சால் போய் உட்காந்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் வேலை பார்க்குறான், போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், அப்புறம் திரும்ப வேலை பார்க்குறான், போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி உழைக்கிறவருடைய திறமையும் வலிமையும் எப்படி இருக்கும்? அதே போல் தான் அப்போது ஓய்வெடுத்து கொண்டே உழைப்பவருடைய வலிமையும் திறமையும் எளிமையாகத்தான் இருக்கும், மென்மையாகத்தான் இருக்கும். அவரை வச்சு மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாது. அவருடைய தன்னம்பிக்கையும் மிக பெருசாக இருக்காது. அவர் என்ன தான் அப்படிப்பட்டவர்கள் தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள். அவங்க என்ன தான் தானிய உணவுகளை சாப்பிட்டாலும், என்ன தான் மாமிச உணவுகளை சாப்பிட்டாலும், என்ன தான் மீன் உணவுகளை சாப்பிட்டாலும் அவருடைய வலிமை உடம்பில் கூடுமே தவிர அவர்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. நீங்கள் இப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களெல்லாம் மனித நிலையில் முழுமையடைந்தவர்கள். அவருடைய மனம் என்பது தொடர்ச்சியாக உழைத்து கொண்டு இருக்காது. தொடர்ச்சியாக அவருடைய மனதில் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்காது. இந்த நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக உழைக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள், எளிமையானவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில் அவர்கள் அரிசி கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிடுவதாலோ, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவதாலோ, மீன் உணவுகளையோ அல்லது இறைச்சியை சாப்பிடுவதனால இறைச்சியை உணவாக சமைத்து சாப்பிடுவதாலேயோ அவர்கள் வலிமையானவர்களாக மாறலாமே தவிர ஆனால் அவர்களால் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. அவருடைய திறமையை அதிகரிக்காது. ஏன்னா அவருடைய மனம் என்பது அப்படித்தான் தொடர்ச்சியாக உழைக்காது. அப்போது ஒருத்தர் உடம்பு நல்ல வலிமையாக இருக்குது, ஒருத்தர் உடம்பு நல்ல வலிமையாக இருக்குது, ஆனால் அவரால் தொடர்ச்சியாக உழைக்க முடியல. கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாரு, போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார், கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாரு, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போ அவருடைய திறமை என்பது கூடாது, அவருடைய திறமை என்பது அதிகரிக்காது. அதுபோல் தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் என்ன தான் இந்த அரிசி கோதுமை தானியம் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டாலும் அவருடைய உடலில் வலிமை அதிகரிக்கும். ஆனால் அவர்களால் தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியாது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய மனசு என்பது அவருடைய மனதில் தொடர்ச்சியாக எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் சிந்தனைகள் என்பது வந்து கொண்டே இருக்காது. நிறைய இடைவெளி ஓய்வு. அதனால் அவர்களுக்கு ஒரு விவசாய வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒரு 3 மணி நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம்லாம் அவங்களால பண்ண முடியாது. அடுத்து வேறு வேலை ஒரு மணி நேரம் விளையாடலாம், அப்புறம் 1 மணி நேரம் ஆடல் பாடல், அப்புறம் 1 மணி நேரம் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கலாம். இப்படியே ஒரு நாள்லேயே அவங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சாதான் அவங்க திருப்தி அடைவாங்க. ஒரே வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான இயல்பு இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வருது. அதுக்கு காரணம் அவருடைய மனதின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம்தான். அதாவது மனித நிலையில் முழுமையடைந்ததால் அதன் காரணமாக அவர்கள் மனதின் செயல்பாடில் ஏற்பட்ட மாற்றம்தான் அவருடைய இயல்புக்கு காரணமாக இருக்கும். அதனால் அவர்கள் என்ன தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் என்ன தான் மாமிச உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, அரிசி கோதுமை போன்ற உணவுகளை சாப்பிட்டாலும் உடலில் வலிமை என்பது அதிகரிக்கலாம். அச்சமயத்தில் அந்த உணவு சாப்பிட்ட அந்த சமயத்தில் உடலில் வலிமை என்பது அதிகரிக்கலாம். அப்படி அதிகரிப்பதால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பது தான் உண்மை. அவர்களால் ஒரு கடினமான வேலைகளில் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. கடினமான வேலை இப்போ மாமிசம் அரிசி கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சமைத்து சாப்பிடுவதால் உடனே வன்முறை உணர்ச்சி ஏற்படும், வலிமை அதிகரிக்கும். அந்த வலிமையை அதை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அப்படி ஒரு வலிமையை வைத்துவிட்டு எதையும் செய்ய முடியாது என்பது தான் எனது கருத்து.